Good morning students. 12th business maths second chapter integral calculus 1 பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். 2.10 குரிய எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். இப்போ 2.10 குரிய எக்ஸைஸ் சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸைஸில் 2.10ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவாலுவேட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு காமா 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் கிளாஸில் நடத்தும் போது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சம்மு 2.10 எக்ஸைஸ் 2.10 சால்வ் பண்ண முடியும். அதனால் இந்த 4 ப்ராப்பர்ட்டியை நல்லா ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், காமா n ஈக்குவல் டு n-1 காமா ஆஃப் n-1 n greater than 1 அப்படின்னு இருக்குது. இந்த ஞாபகம் வச்சிங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி காமா n+1 ஈக்குவல் டு n gamma of n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n greater than 0. gamma of n+1 equal to n factorial. n is a positive அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n is a positive integer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், gamma 1/2 equal to √π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும், ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும். அதாவது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்துருக்க காமா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 0 to infinity x பவர் n-1 e பவர் -x into dx. இது காமா ஆஃப் n ஃபங்க்ஷன். சரிங்களா? காமாவுடைய ஃபங்க்ஷனுக்கு 0 to infinity x பவர் n-1 e பவர் -x into dx. ஓகேங்களா? அடுத்து ஒரு ரிசல்ட், சம் கேஸஸோடைய ரிசல்ட் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதையும் நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். 0 to infinity x பவர் n e பவர் -ax into dx. சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை a பவர் n+1 அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ இது காமா ஃபங்க்ஷனுடைய gamma function gamma n equal to integral of 0 to infinity x power n-1 e power -x into dx. some cases result பார்த்தீங்க அப்படின்னா 0 to infinity integral of x power n e power -ax into dx equal to n factorial by a power n+1. இதுவும் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதெல்லாம் ரிமைனிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் தான் இந்த எக்ஸைஸ் 2.10 வந்து நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் காமா ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ராப்பர்ட்டியில் எந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன் பாருங்கள், காமா n+1 ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். n is a பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ nங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணுமா? அப்போ 4ங்கிறது பாசிட்டிவ் நம்பரா? சரிங்களா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, கொஷின் பாருங்கள், ஈஸியாக 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க, ஈஸியாக அழகாக போட்டலாம். பாருங்கள், காமா ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்துருக்கானா. நான் என்ன சொல்கிறேன், தேர்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், காமா n+1 ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். அப்போ காமா n+1 ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோமா? அப்போ இந்த 4 எப்படி எழுதலாம்? காமா ஆஃப் n+1 எப்படி எழுதலாம்? 3+1 அப்படின்னு எழுதுறாங்களா? 3+1 தான் 4 அப்படின்னு ஆச்சு. சரிங்களா? அப்போ n+1 இது என்னதுங்க? n+1. அப்போ n+1னா n ஃபேக்டர்னு எழுதலாங்களா? அப்போ என்னங்கிறது என்னங்க? 3 ஃபேக்டோரிங்களா? அப்போ 3 ஃபேக்டர் எப்படி எழுதலாம்? 1 into 2 into 3. அப்போ 3 2s are 6. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்மு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், காமா 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட போகிறேன்? தேர்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுறேன். காமா ஆஃப் n+1னா n ஃபேக்டோரியல். n is a பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ பாசிட்டிவ் இன்டீஜர், அப்போ என்னங்கிறது 4. அப்போ பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ நான் இந்த 4 எப்படி எழுதுகிறேன்? 3+1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 3+1 4ன்னு எழுதலாம். அப்போ இங்கே 3+1 ஃபார்முலா பாருங்கள், n+1 ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். அப்போ n+1. அப்போ என்னங்கிற இடத்துல என்ன இருக்குங்க? 3 இருக்கா? அப்போ n ஃபேக்டோரியல்னா 3 ஃபேக்டோரியலா? அப்போ 3 ஃபேக்டர் எப்படி எழுதலாம்? 1 into 2 into 3ங்களா?
அப்போ மல்டிபிள் பண்ணால் 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமா ஆஃப் 7/2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ அதே தேர்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n+1 இங்கே பாருங்கள் n+1 காமா ஆஃப் n+1 ஈக்குவல் டு n ஃபேக்டோரிங்களா? இது n+1 அப்படின்னு எழுதலாம். 7/2 எப்படி எழுதலாங்க? 5/2 + 1 எழுதலாங்களா? அப்போ 5/2ங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தேர்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட முடியாது. அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் போட முடியும். அப்போ இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நான் எழுதுகிறேன் பாருங்கள். காமா ஆஃப் n+1 ஈக்குவல் டு n காமா ஆஃப் n. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். அப்போ n > 0. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இது எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா காமா ஆஃப் 7/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த 7/2 நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 7/2வை 5/2 + 1 ரைட்டுங்களா? 1 2s are 2, 2 + 5 7ங்களா? அப்போ 7/2 வந்துருச்சா? அப்போ எப்படி எழுதியிருக்கேன்? n+1 இப்படி எழுதியிருக்கேன். n+1 இப்போ ஆட் பண்ணால் 7/2 வந்துருச்சு. அப்போ காமா ஆஃப் n+1 எப்படி எழுதலாம்? n காமா n அப்படின்னு எழுதலாங்களா? அப்போ என்னங்கிறது என்ன இருக்குங்க? 5/2 இருக்கா? அப்போ 5/2 காமா ஆஃப் n என்னங்கிறது என்னங்க? 5/2. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாங்களா? n+1 இருக்குது. அப்போ n காமா n அப்படின்னு எழுதிட்டேன். n காமா n என்னங்கிறதுனா 5/2. ஓகே, அப்படியே பாருங்கள். இந்த 5/2 அப்படியே வச்சுக்கலாங்களா? திரும்பவும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 5/2வை திரும்பி n+1 யூஸ் பண்ணி எழுத போகிறேன். அப்போ 5/2 எப்படி எழுதலாங்க? 3/2 சரிங்களா? 3/2 + 1 அப்படின்னு எழுதலாங்களா? 3/2 + 1 அப்படின்னு எழுதலாமா? 3/2 + 1 அப்படின்னு எழுதலாங்களா? அப்போ என்ன எழுதுகிறேன்? 3/2 அப்படின்னா சரிங்களா? 3/2 அப்படின்னா நம்ம எழுதலாம் 1 2s are 2, 2 + 3 5. இந்த 5/2 வந்துருச்சுங்களா? ரைட்டுங்களா? 5/2 கொடுத்துருக்காங்க மேலே வந்துருச்சுங்களா? அப்போ 5/2 எப்படி எழுதலாம்? 3/2 + 1 அப்படி எழுதலாம். இப்போ இது n, இது +1ங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 5/2 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? 5/2 அப்படியே வச்சுட்டேன். ரைட்டா? இப்போ n+1 காமா n+1 n காமா n எழுதலாங்களா? அப்போ n+1 n காமா n. அப்போ என்னங்கிற இடத்துல என்ன இருக்குங்க? 3/2. அப்போ 3/2 காமா என்னங்கிறது 3/2 அப்படின்னு இருந்துருச்சு. ஓகேங்களா? திரும்பவும் என்ன எழுதலாம்? 5/2 × 3/2. ஓகேங்களா? இந்த காமா என்ன n+1 பிரித்து எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம்? 3/2 எப்படி எழுதலாங்க? 1/2 + 1 அப்படின்னு எழுதலாங்களா? பாருங்கள், 1 2s are 2, 2 + 1 3, 3/2 வந்துருச்சுங்களா? அப்போ இது n, இது +1. அப்போ காமா n+1 n காமா n எழுதலாங்களா? அப்போ 5/2 × 3/2 × n காமா n. என்னங்கிறது 1/2ங்களா? அப்போ 1/2 காமா 1/2. ஓகேங்களா? நம்ம என்ன தெரியுங்க? காமா 1/2ங்கிற ஆன்சர் நமக்கு நேராக தெரியும். இப்போ என்ன எழுதலாம் பாருங்கள். 5/2 × 3/2 × 1/2 ரைட்டுங்களா? காமா 1/2 ரிசல்ட் நமக்கு என்னன்னு தெரியும்? காமா 1/2 ரிசல்ட் என்னன்னு தெரியும்? √π அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு பதில் என்ன எழுதிக்கிறேங்க? √π அப்படின்னு போட்டுக்கிறேன். பாருங்கள், மல்டிபிள் பண்ணுங்கள். 5 3s are 15. ஓகேவா? 2 2s are 4, 4 2s are 8. அப்போ √π. அப்போ 15√π/8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆனால் நமக்கு கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் 7/2ன்னு போட்டேன். ஆனால் ஆக்சுவலாக கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? 9/2ன்னு கொடுத்துருக்கான். செகண்ட் சம் பாருங்கள் என்னென்னு கொடுத்துருக்கான்னா காமா ஆஃப் 9/2 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? நீங்கள் 9/2 பிரித்து எழுதலாமா? 9/2 எப்படி எழுதலாம்? 7/2 + 1 அப்படின்னு எழுதலாங்களா? திரும்பவும் 7/2 எப்படி எழுதலாங்க? 5/2 + 1 அப்படின்னு எழுதலாங்களா? திரும்ப 5/2 எப்படி எழுதலாம்? 3/2 + 1 எழுதலாங்களா? திரும்ப 3/2 எப்படி எழுதலாங்க? 1/2 + 1 எழுதலாங்களா? அப்போ 1/2க்கு நமக்கு ஆன்சர் தெரியுமா? √πங்கிறது. அப்போ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 105
16√5. ஓகேங்களா? இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மை மட்டும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கில் இருக்கிற கொஷின் இதுதான். நான் என்ன எழுதேன், 7/2 வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் 9/2 போட்டு இதே மாதிரி மெத்தடில் போட்டுட்டு, சரிங்களா, 105/16√5 அப்படிங்கிறது ஆன்சர். இதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், தேர்ட் சம். எக்ஸசைஸ் 2.10ல தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின்னு 0 to infinity e power minus mx x power 6 dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேர்ட் சம். அப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். என்னன்னு சொல்கிறேன், சம் கேஸ் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் பாருங்கள். 0 to infinity e power minus ax x power n into dx equal to n factorial by a power n plus 1. இது சம் கேஸோடைய ரிசல்ட். ஓகேங்களா? இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண போகிறேன். இன்டகரல் ஆஃப் 0 to infinity e power minus ax x power n dx அப்படின்னா n factorial a power n plus 1 அப்படிங்கிற சம் இதோடைய ரிசல்ட். ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், கொஷின் எழுதிட்டேன். 0 to infinity e power minus mx x power 6 into dx. ஓகேங்களா? இப்போ x power n வேணும், a வேணும். அப்போ nங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். nங்கிற இடத்துல 6 இருக்கா? அப்போ n equal to 6 அப்படின்னு நினைக்கிறேன். காமா a power n plus 1 ஏங்கிறது பாருங்கள் e power minus ax. அப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குங்க, mன்னு இருக்கா? அப்போ a equal to m. ஓகேவா? இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பாருங்கள், n factorial 6 factorial by a power n plus 1 ஏங்கிறது m. அப்போ m power nங்கிறது என்னங்க 6 plus 1. அப்போ என்ன எழுதிக்கலாங்க, 6 factorial by m power 6 plus 1 என்னாச்சுங்க 7. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ இந்த ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 0 to infinity e power minus ax x power n into dx இதை மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சரிங்களா, என்ன ஆன்சர் பாருங்கள், n factorial by a power n plus 1. அப்போ n அப்படிங்கிறது இடத்துல 6 அப்படி தெரியும், ஏங்கிற இடத்துல m இருக்குது, அவ்வளோதாங்க. n factorial 6 factorial by a power n plus 1 என்னங்கிறது 6ங்களா? அப்போ 6 plus 1 7, அவ்வளோதான் ஆன்சர். ரைட்டுங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு, ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 0 to infinity அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபோர்த்து சம் 0 to infinity e power minus 4x x power 4 into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சம்முக்கும் அதே ஃபார்முலா தாங்க, அதே கேஸ் ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம்மும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? 1 மார்க் கொஷின் கேட்பாங்க, இல்லைன்னா 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. 0 to infinity x power n e power minus ax into dx equal to n factorial by a power n plus 1 அப்படிங்கிறது தான் இந்த சம் கேஸோடைய ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேணுங்க, a வேணும், n வேணும். ஓகேங்களா? அப்போ ஏவும் என்னும் என்னான்னு தெரியணுமா? இப்போ பாருங்கள், x பவர் n. ஓகேங்களா? அப்போ x பவர் n, அப்போ என்னங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்கா? அப்போ n equal to 4 அப்படின்னு வச்சு. ஓகேவா? e பவர் மைனஸ் ax, அப்போ e பவர் மைனஸ் 4xங்களா? அப்போ ஏங்கிறது என்னங்க 4ஆ? அப்போ a equal to 4. அப்போ என்னும் தெரிஞ்சாச்சு, ஏவும் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ n ஃபேக்டர் பை a பவர் n plus 1 தான் நமக்கு ரிசல்ட். ஓகேங்களா? அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? பாருங்கள், கொஷின் எழுதிக்கிறேன். 0 to infinity e பவர் மைனஸ் 4x x பவர் 4 into dx. ஓகேங்களா? n ஃபேக்டோரியல், nங்கிறது 4, 4 ஃபேக்டோரியல் பை a பவர் n plus 1, ஏங்கிறது 4 தான், 4 பவர் n plus 1 4 plus 1. அப்போ என்ன எழுதிக்கலாங்க, 4 ஃபேக்டோரியல் பை 4 பவர் 4 plus 1, அப்போ 4 பவர் 5. ஓகேங்களா? இப்போ நம்ம 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள்,
1 into 2 into 3 into 4 ரைட்டுங்களா 4 power 5னா 4 வந்து 5 times எழுதுங்களா 4 into 4 into 4 into 4 into 4 ஓகேங்களா 5 times எழுதிட்டேன் 4 power 5னா 4 வந்து 5 times எழுதணும் 1 2 3 4 5 times எழுதிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு 4 கேன்சல் பண்ணிட்டேன் 2 ஆல் கேன்சல் பண்ணால் 2 2s are 4 அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் 4 4s are 16 into 4 64 into 2 என்னங்க 128 அப்போ மேலே இருக்கு என்ன இருக்கு பாருங்கள் 3 இருக்கா அப்போ 3 by 128 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா அப்போ மல்டிபிள் பண்ணுறேன் 3 by 4 4s are 16 into 4 64 into 2 128 அப்போ 3 by 120 தான் ஆன்சர் அப்போ இந்த சம் சால்வ் பண்ணுனா இந்த சம் கேஸோடைய ரிசல்ட் நமக்கு தெரியணும் அதான் 0 to infinity x power n e power minus ax into dx னா n factorial by a power n plus 1 அப்போ n வேணும் a வேணும் அப்போ தெரிஞ்சுனா இந்த ரிசல்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு தேவையான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் சம் போகலாங்களா ஃபிஃப்த்து சம் போகலாங்களா பாருங்கள் ஃபிஃப்த்து சம் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 0 to infinity x power minus e power minus x by 2 x power 5 into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் அதே மெத்தட் தான் பாருங்கள் இந்த ரிசல்ட் எழுதிக்கிறேன் பாருங்கள் சம் கேஸோட ரிசல்ட் எழுதிக்கிறேன் ஃபார்முலா பாருங்கள் integral of 0 to infinity x power n e power minus ax into dx ஓகேங்களா x power n e power minus ax into dx னா n factorial by a power n plus 1 ஓகேங்களா அப்போ இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணா n வேணும் a வேணும் ஓகேங்களா அப்போ கொஷின் எழுதிக்கிறேன் பாருங்கள் கொஷின் பாருங்கள் 0 to infinity e power minus x by 2 x power 5 into dx ஓகேங்களா இப்போ இந்த சம்மில் n என்னான்னு வேணும் சரிங்களா a வேணும் அப்போ x power 5 x power n அப்போ என்னங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் x power n அப்போ x power என்னங்கிற இடத்துல என்ன இருக்குங்க 5 அப்படின்ட்டு இருக்கு ரைட்டுங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் e power minus x by 2 e power minus ax அப்போ xோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏங்களா அப்போ xோட கோஎஃபிஷியன்ட் என்னங்க xோட கோஎஃபிஷியன்ட் தான் a அப்போ ஏங்கிறது என்னங்க 1 by 2 ரைட்டுங்களா இது 1 by 2 xோட கோஎஃபிஷியன்ட் 1 by 2 இங்கே xோட கோஎஃபிஷியன்ட் a அப்போ a equal to 1 by 2 அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள் n factorial 5 factorial by ஏங்கிறது என்னங்க 1 by 2 பவரில் n plus 1 5 plus 1 ஓகேங்களா அப்போ 5 factorial by 1 by 2 5 plus 1 என்னாச்சுங்க 6 ஓகேங்களா அப்போ 5 factorial by இது 1 power 6 1 தான் இது 2 power 6 அப்படி எழுதிட்டேன் சரிங்களா அப்போ இந்த 2 power 6 மேலே போகும்போது என்ன ஆயிருங்கன்னா 1 by 2 power 6 வந்து மேலே போகுது இது டினாமினேட்டர் மேலே போகும்போது நியூமரேட்டர் மாறிடுங்களா அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள் 5 factorial ஓகேங்களா அப்போ மேலே இருக்கும்போது வரும்போது என்ன இருங்க 2 power 6 5 factorial அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா இது 1 by 2 power x டினாமினேட்டர் மேலே போகும்போது நியூமரேட்டர் என்ன இருங்க 2 power 6 by 1 அப்படின்னு வரும் அப்போ 2 power 6 தான் ஆன்சரு இங்கே 5 ஃபேக்டரியல் இருக்குது அப்போ 2 power 6 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேங்களா இதை வந்து மல்டிப்ளை பண்ணி போடலாம் நமக்கு புக்கில் இருக்கிற புக் பேக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 power 6 5 ஃபேக்டோரியல் நின்று இருக்குது அதோடு நிறுத்திட்டா போதும் ஓகேங்களா 2 மார்க்ஸ் சம் இந்த மாதிரி சம் தான் கேட்பாங்க சரிங்களா இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் e power minus x by 2 x power 5 dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க 0 to infinity integral of நமக்கு இந்த கேஸோட ரிசல்ட் பாருங்கள் integral of 0 to infinity x power n e power minus ax into dx இருந்துச்சுன்னா n factorial by a power n plus 1 இப்போ nங்கிற இடத்துல என்ன இருக்குங்க 5 இருக்குது அப்போ n equal to 5 இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்குங்க xோட கோஎஃபிஷியன்ட் 1 by 2 அப்போ a equal to 1 by 2 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் n factorial 5 factorial by ஏங்கிறது 1 by 2 whole power n plus 1 5 plus 1 அப்போ 5 factorial
1/2 5 + 1 என்ன ஆச்சுங்க 6 ஓகேங்களா. அப்போ 5 ஃபேக்டோரியல் 1/6 1 தான் 2/6 மேலே போகும்போது நியூமரேட்டாக மாறிடும் சரிங்களா. டினாமினேட்டர் நியூமரேட்டர் வந்து 2/6/1 இருக்கும். ஆன்சர் என்னங்க 2/6 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ரைட்டுங்களா. பாருங்கள் நெக்ஸ்ட் சம் செகண்ட் சம்ங்க எக்ஸசைஸ் 2.10ல செகண்ட் சம். இஃப் f of x equal to x squared e power minus 2x x greater than or equal to 0 otherwise வந்து என்னங்க 0ன்னு கொடுத்துட்டான். then evaluate integral of 0 to infinity f of x dx அப்படின்னு கொடுத்துருக்கான். 0லேருந்து இன்ஃபினிட்டி இது வந்து x greater than or equal to 0ன்னு இதுக்கு என்ன மீனிங்க 0லேருந்து 1 2 3 டாட் 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 இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ 0 to இன்ஃபினிட்டிங்கிறது இது மட்டும் தான் பொருந்தும். ஏன்னா மற்றதெல்லாம் என்ன வருங்க 0 தான், அதன் வேல்யூலாம் ஃபுல்லாக 0 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ 0 to இன்ஃபினிட்டி f of x dxோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் சரிங்களா. அப்போ நமக்கு என்னங்க தேவை இதுதான் தேவை. இன்டகரல் ஆஃப் 0 to இன்ஃபினிட்டி f of x dx ஓகேங்களா. அப்போ கொடுத்துருக்கிற இதிலிருந்து f of x எதை நம்ம எடுத்துக்கலாங்க இதுதான் f of x ஓகேங்களா. ஜீரோட பெருசுன்றான், ஜீரோட பெருசு தான் இந்த லிமிட் கொடுத்துருக்கான். அப்போ 0 to இன்ஃபினிட்டி சரிங்களா. f of xங்கிறது என்னங்க x ஸ்கொயர் e பவர் மைனஸ் 2x இன்ட்டு dx ஓகேங்களா. அப்போ இந்த சம் கேஸோட ரிசல்ட்டு பாருங்கள் அதே மாதிரி சேமில் இருக்குது. அப்போ 0 to இன்ஃபினிட்டி சரிங்களா x பவர் n e பவர் மைனஸ் ax இன்ட்டு dx அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன எழுதலாங்க n ஃபேக்டோரியல் பை a பவர் n + 1 அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. இந்த கேஸோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை a பவர் n + 1 அப்படின்னு எழுதலாம். இங்கே n அப்படிங்கிறது பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சாரி இங்கே nங்கிறது x பவர் n என்னங்கிறது என்னங்க 2ங்களா. அப்போ n = 2 e பவர் மைனஸ் ax அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2ங்களா. அப்போ ஏவும் 2 ரைட்டுங்களா. அப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் n ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் பை a பவர் n + 1 ஏங்கிறது என்னங்க 2ங்களா. அப்போ 2 பவர் என்னங்கிறது என்ன 2 + 1 அப்போ 2 ஃபேக்டோரியல் பை 2 பவர் 2 + 1ங்க க்யூப் அப்போ 2 ரைட்டுங்களா. அப்போ இங்கே 2 ஃபேக்டோரியல் என்னங்க 1 × 2 தான் 2 ஃபேக்டோரியல். இங்கே 2 க்யூப்னா 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்களா 2 × 2 × 2 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ என்னங்க 2 2s are 4 அப்போ 1/4 தான் இந்த கொஷினுக்கு தேவையான ஆன்சர். அப்போ நம்ம இந்த சம்மு எக்ஸசைஸ் 2.10 நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சம் கேஸோட ரிசல்ட் அதாவது இன்டகரல் 0 to இன்ஃபினிட்டி x பவர் n e பவர் மைனஸ் ax இன்ட்டு dx ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை a பவர் n + 1 இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்தெந்த சம் போடலாங்க செகண்ட் சம் போடலாம். 1ல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு சம் போடலாம் சரிங்களா. தேர்டு சம் போடலாம், ஃபோர்த்து சம் போடலாம், ஃபிஃப்த்து சம் போடலாம் சரிங்களா. அதாவது அப்போ தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த செகண்டு 4 சம் போட்டுக்கலாங்களா. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சம்மும் சரிங்களா தேர்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செகண்ட் சம்மும் போட்டுறா இப்போ இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு அவ்வளோதாங்க. 2.10 முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா மனப்பாடம் பண்ணுறோம் சரிங்களா, மெமரி பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சம் கேஸோட ரிசல்ட் அது 2 மட்டும் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.10 ஓவருங்க சரிங்களா. அதனால் கொஞ்சம் அதை எழுதி பாருங்கள் சரிங்களா. இதில் சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க ஓகேங்களா.